பிஎஸ்பியிலிருந்து வெளியே வந்துன்றதை விட வெளியேற்றப்பட்டு அப்படின்னு நம்ம அதை சொன்னோம்னா அது சரியாக இருக்கும். காரணம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு அந்த கட்சி இன்னும் மக்களிடத்தில் வந்து பரவலாக போய் சென்றடைஞ்சது. அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தை விட அவர் இறந்த பிறகு, அவருக்கு படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கட்சி வந்து அதுக்கான ரீச் மக்களிடத்தில் வந்து இன்னும் அதிகமாச்சு. ஓ, இப்படி ஒரு மனிதர் இருக்காரா, இவர் இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறாரா, இவ்வளோ அரசியல் போராட்டங்களை இவ்வளோ பங்களிப்பு செலுத்தி இருக்கிறாரா, இத்தனை வழக்குரைஞர்களை உருவாக்கி இருக்கிறாரா, சத்தமே இல்லாமல் இவ்வளவு நற்செயல்களை செஞ்சுருக்கிறாரா அப்படின்றது வந்து ஒரு விவாத பொருளாச்சு. அதில் பாசிட்டிவாக பலர் விவாதித்தாலும் நெகட்டிவான விவாதங்களும் எதிரிகளால் கட்டவிழ்த்துவிடப்பட்டது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்தில் வந்து இந்த கட்சிக்கான செல்வாக்கு இன்னும் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு மேலே போக போக இவங்களே வந்து அந்த தேசிய கட்சி தலைமை வந்து ஆரம்பத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த அந்த ஆரம்ப கட்டங்களில் இவங்கள தான் தலைமை பொறுப்புக்கு முன்மொழிஞ்சாங்க. அது வந்து யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட அதை மறுக்க மாட்டாங்க மிக நிச்சயமாக.